ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்தியா கிரிட் ட்ரஸ்ட்டை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து பேசுவோம். இதோடைய கரண்ட் ப்ரைஸ் 136 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டயத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸு. மாடரேட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷனில் இருக்குது. மொமெண்டம் மாடரேட் புல்லிஷ்னஸில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 140 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது பிஇ பொறுத்த வரைக்கும் செல் ஜோனில் தான் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 2, கரண்ட் ரேஷியோ 1.3 இருக்குது. இது அப்ரோப்ரியேட் லெவல் இல்லாட்டி மாடரேட் லெவலில் சால்வன்சி பொசிஷனை கீப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ROCE 6.8 இருக்குது. ROE 5.4 இருக்குது. ஆவரேஜ் லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 3.6 இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட தியரிட்டிக்கல் லிமிட்டை தாண்டி இது நிறைய தான் கடன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அப்போ கம்பெனி இது கொஞ்சம் கடன் கூட இருக்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் வச்சுட்டு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்சஸ் கடன் கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம வச்சுக்குவோம். டிடிஎம் பி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 33.5 இருக்குது. இப்போ 33.5ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன். ப்ரைஸ் டு புக்கு 1.8. ப்ரைஸ் டு புக்குக்கு இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட இவங்க பிஇ கூட இருக்குது. இந்த பிஇ அட்ஜஸ்ட் ஆகுமாங்கிறத பார்த்துட்டு தான் இதில் என்ட்ரி எடுக்கணும். அதனால நம்ம பொறுமையாக நம்ம அனாலிசிஸை பார்த்துக்குவோம். இப்போ 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 6.3 கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சர்ப்ரைஸ் இபிஎஸ் எஸ்டிமேஷனுடைய ஃபோர்காஸ்டருடைய சர்ப்ரைஸ் 38.3% நெகட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா 6.38ல் கிட்டத்தட்ட 38% 40% கீழே இறங்கிச்சுன்னா எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இவங்க அதே மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டி 50யோட -227% இந்த இயர்லினாக்க இந்த இயர்லேருந்து இப்போலேருந்து 12 மந்த்ஸுக்கு -27% நிஃப்டியோட ரிலேட்டிவ்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரே ஒரு அனாலிசிஸ்ட்டு ஹோல்டு அப்படின்னு போட்டிருக்கிறாரு. நான் வேணா செல்லுன்னு போட்டு விட்டுறேன். இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ நம்ம பார்ப்போம். நெட் கேஷ் ஃப்ளோ 90% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 30.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் நம்ம நெட் ப்ராஃபிட்டு 37% கீழே விழுந்திருக்கு. ரெவென்யூ 37%, 23% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இவங்களுடைய புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 70.4 கரண்ட் புக் வேல்யூவாகவும் 298 டிடிஎம் புக் வேல்யூவாகவும் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் நம்ம நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 58% கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ இயர் ஆன் இயர் 31.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ Q2Q நம்ம பார்த்தா கூட டிசம்பர் டு மார்ச் கம்பேர் பண்ணால் கூட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால ஆப்வியஸாக இபிஎஸும் குறைஞ்சிருக்கு. இபிஎஸ் பார்த்தோம்னா இன்னும் சிங்கிள் டிஜிட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இது க்ரோத் ஆகும்போது மாத்திரம்தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இபிஎஸ் Q2Q க்ரோத் பார்த்தோம்னா 40% மைனஸில் போயிருக்கு. அப்போ அடுத்த தடவை இது கொஞ்சமாக ப்ளஸ் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் டிடிஎம் எவ்வளோ வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இவங்களுடைய இது நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை பற்றின தகவல் அதில் இல்லாதனால நம்ம டிக்கெட் பேப்பரில் பார்க்குறோம். எஃப்ஐஐஎஸோட ஹோல்டிங் குறைச்சிருக்கிறாங்க. 25.34லேருந்து 24.90 குறைச்சிருக்கிறாங்க. இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய ஹோல்டிங் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க 1.42%. அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் டிஐஏஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா இன்சூரன்ஸ் குறைச்சி வச்சுருக்கிறாங்க. 0.4% இன்சூரன்ஸ் குறைச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த சூழலில் இதோட இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம். இதுக்கும் கூகுளில் ப்ரைஸ் அப்டேட் ஆகலை. அதனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய கால்குலேஷனுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஃபேர் ப்ரைஸ் 78.59 வருது. அப்போ அதுக்கு உண்டான 1.5ன்னு நம்ம போட்டோம்னா 117 நமக்கு வருது. லோவாக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ஆனுவல் இபிஎஸ் எஸ்டிமேஷன் 6.3.
சர்ப்ரைஸை கழிச்சிட்டோம்னா 3.8. இபிஎஸோட டிடிஎம் 3.9. ஸோ இப்போ 3.9க்கு தான் நம்ம வந்து எடுத்து நம்ம பார்க்குறோம். 3.9 தான் நமக்கு வந்து மெயினாக நமக்கு கிடைக்க போகிற தகவலாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இயர் குவார்ட்டர், அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஜூன், இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் குவார்ட்டருடைய ரிசல்ட்டை வந்து இபிஎஸ் டிடிஎம் வந்து 0.97 அப்படின்னு நம்ம வந்து டிடிஎம்மை வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம். இப்போ ஓவராலாக போன தடவை இருந்த அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து இருக்குது, 196 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இபிஎஸோட எஸ்டிமேஷனோட சர்ப்ரைஸை கழிச்சதுக்கு பிறகு டிடிஎம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வேல்யூ இருக்குது. ரூ. 1 2 தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ இவங்க வந்து 150 உடச்சி கீழே டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னாக்க 84லேருந்து 71 வரைக்குமோ இல்லை 53 வரைக்குமோ இது வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இவன் 34 இருக்கிறான்னா, இவன் டவுன் ட்ரெண்டுங்கிறதுனால 41ஓட ரிட்டர்ன் ஆன ஆச்சரியம். 41 உடைச்சான்னா இவன் 149 157க்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி போனான்னா 164 கூட டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவன் வந்து 141 உடைக்கலை அப்படின்னு சொன்னாக்க கீழே 101 94 85 78 இந்த ரேஞ்சில், இந்த ஆஸ்பெக்டில் இது கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பாசிட்டிவான இபிஎஸ்ஐயோ இல்லாட்டி அனாலிசிஸ்டோ ஃபோர்காஸ்டரோட எஸ்டிமேஷன்ஸோ இல்லை. அதனால் இது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். இப்போ இதெல்லாம் சார்ட்டில் நம்ம தூக்கி போட்டோம். நம்ம வந்து 141 உடைச்சா 149, 157 டு 160 இவ்வளோ தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா அதிரி புதிரியாக வந்தான்னா 177 டு 199 நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிரி புதிரியாக வர்ற அளவுக்கு நம்மள்கிட்ட டேட்டா இப்போதைக்கு இல்லை. சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் இவன் அதிரி புதிரியாக எடுத்தான்னா மேலே போகுங்கிறதுக்கு இருக்குது. சப்போஸ் கீழே 134 உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து 101லேருந்து 194 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிடுச்சுன்னா 58 அந்த மாதிரி வரலாம். இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகலை, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போனான்னா மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 84 டு 85லேயோ 71 டு 78லேயோ சப்போர்ட் எடுக்கிறானாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் நமக்கு இருக்குது. அதனால் 141 பிரேக் பண்ணி அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நமக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தால் மாத்திரம்தான். அடுத்தடுத்த குவார்ட்டர் பாசிட்டிவாக இருக்கணும். இது டிடிஎம்மை கவர் பண்ணக்கூடாது, எஸ்டிமேஷனை கவர் பண்ணும். எஸ்டிமேஷனை கவர் பண்ணால் மேலே கொஞ்சம் 170 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.